அவ்வளோ பேர் பசங்க 2 பேரும் உட்காந்துக்கிறாங்க மேல. Hey guys, welcome or welcome back to my channel. Hope you all are doing good. நாங்களும் ரொம்ப சூப்பரா இருக்கோம். சாரி ரொம்ப நாள் ஆகுது லாங் வீடியோ போட்டே. ஆக்சுவலி நான் இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு 2 மந்த்ஸ் வெக்கேஷன் போயிருந்தேன். அதனால எதுவுமே என்னால வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. இதுவுமே இந்தியால எடுத்த வீடியோ தான். 1 வீக் எப்படி போச்சுன்றத பார்க்கலாம். மம்மி கிச்சனுக்காக 2, 3 ஆர்கனைசர்ஸ் வந்து ஆர்டர் போட சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் Amazonல தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த ஃப்ரூட் பேஸ்கெட் அப்புறம் ஒரு கவுண்டர் டாப் ஆர்கனைசர் மாதிரி. ஸோ இதோட லிங்க்ஸ்லாம் வேணும்னா எனக்கு சொல்லுங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயோ, கம்யூனிட்டி போஸ்ட்லயோ தரேன். அந்த ஸ்டீல்ல இருக்குல்ல, அது வந்துட்டு ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் தான். பட் நாங்க வந்துட்டு வெங்காயம், அப்புறம் பூண்டு, அந்த பொட்டேட்டோஸ்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில், உப்பு அதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டோம். இதுக்கு முன்னாடி இதில தான் வந்து கல் உப்பு போட்டு வச்சிருப்பாங்க மம்மி. பட் நான் வந்து அந்த பவுல் அந்த மரத்தில இருக்கவுல அந்த பவுல் வந்து சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதில வந்துட்டு நான் கல் உப்பு போட்டுட்டு, இதில வந்துட்டு புளி போட்டு வச்சுட்டேன். அந்த மரத்தில இருக்கிற பவுல் வந்து எனக்கு ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசை. நானும் தேடிட்டே இருப்பேன். பட் குவாலிட்டி வந்து நல்லா இருக்காது. இல்லன்னா ஒண்ணு பிரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இது பார்க்கறதுக்கு தான் அப்படி இருக்கும். பட் ரொம்ப ஹெவி வெயிட்டா இருக்கும். அதனால வந்துட்டு நான் லாஸ்ட்டா ஒரு ட்ரிப் போயிருந்தேன்ல, அந்த ட்ரிப்போட வீடியோஸ் கூட நீங்க பார்த்துருப்பீங்க. பாப்பா பர்த்டேக்கு. ஸோ அங்க வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு ஒண்ணு, எங்க மாமிக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன். அ மாமியார் வந்து ஆல்ரெடி அதே மாரி ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த டப்பா. இந்த அஞ்சரை பட்டி எப்போ வாங்குனாங்க? அவங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு வந்த புதுசுல வாங்குனாங்க போல. அத இன்னும் அப்படியே வச்சிருக்காங்க. "ஏன் இத மாத்தலாம்ல? வேற எதுனா வாங்கிட்டு வரேன்" அப்படின்னு நான் சொன்னேன். "இல்ல ஆல்ரெடி நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேன். ஆனா அத நான் மாத்தாம தான் இருக்கிறேன்" அப்படின்னு. "ஏன் அப்படி மாத்தாம இருக்கேன்னா?" "இல்ல இது நல்லா தானே இருக்குது" அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. முதல்ல அத தூக்கி போட்டுட்டு இதில மாத்துன்னு சொன்னேன். சரி நீயே மாத்தி வைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அத வாஷ் பண்ணி எடுத்து தொடச்சுட்டு, அதுக்கப்புறமா இந்த புது அஞ்சரை பெட்டிக்கு மாத்தியாச்சு. பழசுல இருந்தது நல்லா தான் இருக்கு. பட் அந்த பாக்ஸ் வந்து லைட்டா உடைஞ்சிட்டு இருக்கு. ஸோ, அதனால அந்த பாக்ஸ மட்டும் எரடிகேட் பண்ணிட்டு, மத்ததெல்லாம் வந்துட்டு இன்னொரு டப்பால போட்டு வச்சிருக்கேன். அத நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். யூசுவலா நான் வந்து இந்த மாரி மூடியில தான் வந்துட்டு காஞ்ச மிளகாய் எங்க மம்மி கிட்ட இருந்து வந்த ஹேபிட் தான் அது. காஞ்ச மிளகாய் அதில தான் போட்டு வைப்பேன். நீங்க என்ன போட்டு வைப்பீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்ல வந்து ஜஸ்ட் வந்து அத மூடியா மட்டுமே யூஸ் பண்ணிப்பீங்களான்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் சொன்ன மாதிரி பழைசுல வந்துட்டு இந்த ஹோல் ஸ்பைசஸ்லாம் இருக்கும்ல, அத வந்துட்டு இந்த அலுமினியம் டப்பா வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஆனா அது டிஃபன் பாக்ஸ் கிடையாது. இப்ப இதில வைக்கிறோம்ல இந்த குட்டி குட்டி அதே மாதிரி கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். டம்ளர் மாரி இருக்கும். இத வந்து டம்ளர் இட்லின்னு சொல்லுவாங்க. ஸோ எங்க பாட்டி வந்து எங்க அம்மாக்கு குடுத்தது போல. அத அப்படியே பத்திரமா வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நான் அதுல வந்துட்டு போட்டு வச்சுட்டேன். இது வந்து நெக்ஸ்ட் டே ஈவ்னிங் எங்க வீட்ல நித்திய மல்லிப்பூ இருக்கு. இத வந்து ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்றாங்க. நான் இப்போ ரீசென்ட்டா தான் வந்துட்டு ஒரு ரீல் போட்டிருந்தேன். அதுல தான் நான் கேட்டிருந்தேன். அதுல பார்த்தீங்கன்னா பல பேர் இருக்கு. பட் எங்க சைட்ல வந்து இத நித்திய மல்லின்னு சொல்லுவாங்க. நித்தமும் பூக்கும் மல்லி. ஏன்னா இது டெய்லியும் பூக்கும். இதுக்கு சீசன்லாம் கிடையாது. அதனால வந்து நித்திய மல்லின்னு சொல்லுவாங்க. எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, கீழலேருந்து 3 ஃப்ளோர் வரைக்கும் இருக்கு அந்த செடி. கொடி தான் அது. நல்லா மேல வரைக்கும் போகும். பட் கொடின்னு வந்துட்டு நம்ம வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே முடியாது. ஏன்னா, அதோட ஸ்டெம்ம பார்த்தீங்கன்னா, மரம் ஒரு ட்ரங்க் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கும், அந்த மாரி ஸ்ட்ராங் ஆயிடும் போக போக இயர்ஸ் ஆக ஆக. ஆ இத கிள்றதுக்கு பார்த்தீங்கன்னா, மினிமம் ஒரு 2 மந்த்ஸ் சாரி 2 ஹார்ஸ் ஆச்சும் ஆகும். டெய்லியும் கிள்ளுவாங்க எங்க மம்மி. ரொம்ப ரேரா வீட்ல ஏதாச்சும் ஃபங்ஷன் இல்ல வெளிய எங்கேயாச்சும் போயிட்டோம்னா தான் மிஸ் பண்ணுவாங்க. மத்தபடி டெய்லியும் கிள்ளி டெய்லியும் கட்டுவாங்க. அத ஒரு ரிச்சுவல் மாரி பண்ணிட்டுருக்காங்க எங்க மம்மி. இந்த வீட்டுக்கு வந்ததுலருந்து ஆல்மோஸ்ட் 10 பிளஸ் இயர்ஸ் ஆயிட்டுருக்கும். கரெக்ட்டா எனக்கு தெரியல. பட் டெய்லியும் அத பண்ணுவாங்க. அன்னைக்கு ஈவ்னிங் பார்த்தீங்கன்னா, ஊர்ல வந்து திருவிழா இருந்துச்சு, பாட்டி வீட்டு தெருவுல. ஸோ நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த திருவிழா அது. கடைசியா பார்த்தது வந்து எப்படியும் ஒரு 7, 8 இயர்ஸ் ஆயிட்டுருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா எனக்கு மேரேஜ் ஆயிட்டே 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நானு சென்னையில இருந்தப்பவும் நான் பெருசா இங்க திருவிழா டைம்க்கு வந்ததில்ல. காலேஜ்ல டைம்ல லீவ் கிடைச்சா வருவேன். பட் வொர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் வந்ததில்ல. அதுக்கப்புறம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் சிம்பாவ கூப்பிட்டுட்டு போறதுனால ரொம்பவே ஸ்பெஷலா இருந்துச்சு. அங்க போயிட்டு இவருக்கு இந்த டிராம்ப்லின் தான் இங்கேயே ரொம்ப ஆசையா விளையாடிட்டு இருப்பாரு. அங்க போயிட்டு அந்த டிராம்ப்லின்ல 3 வாட்டி போனாரு. 3 வாட்டிக்கு அப்புறமும் அவருக்கு வரதுக்கு மனசே இல்ல. வேற வழியே இல்லாம வேற ஏதோ வந்துட்டு டைவர்ட் பண்ணி தான் கூட்டு வந்தோம்.
இந்த கோவில் எங்க பாட்டி வீட்டு தெருவுலயே தான் இருக்கு. எங்க பாட்டி வீட்டு தெருவுல ஒரு சைட் பார்த்தீங்கன்னா, பெருமாள் கோவில் இருக்கும். இன்னொரு சைடு வந்து சிவன் கோயில் இருக்கும். இத ஈஸ்வரன் கோயில்னு சொல்லுவாங்க. ஸோ நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து அ வளர்ந்த ஒரு கோயில்னு சொல்லலாம். ஏன்னா, நான் சின்ன வயசுல எங்க பாட்டி வீட்ல தான் நான் வளர்ந்தேன். அதுக்கப்புறம் எங்க மம்மி இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் கூட நாங்க அந்த தெருவுல தான் கொஞ்ச நாள் இருந்தோம். கொஞ்சம் இயர்ஸ் இருந்தோம். ஸோ அதனால நான் அடிக்கடிக்கு போன கோவில் இது. ரொம்ப வருஷம் கழிச்சு போயிட்டு பார்க்கறதுல ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப ரஷ்ஷா இருக்கும். பயங்கர ரஷ்ஷா இருக்கும். அதனால உள்ளலாம் போயிட்டு பார்க்க முடியல. சுத்தி அப்படியே பார்த்துட்டு வந்துட்டோம். மெயினா இந்த திருவிழாவுக்கு போறதே பார்த்தீங்கன்னா, அந்த கடைங்களுக்கு போறது தான். கடையில வந்து வாங்குறோமோ இல்லையோ, சுத்தி பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். அங்க விக்கிற ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு, இப்ப தான் ஹைஜீன் அது இதுன்னு பார்க்குறோம். பட் முன்னாடிலாம் அப்படிலாம் கிடையாது. அங்கவே வந்துட்டு ஆல்மோஸ்ட் டின்னரே அங்கேயே முடிச்சுருவோம். இந்த சாப்பிடுற கடைங்க மட்டும் இல்ல. இந்த ரங்கராட்டினம், அதுக்கப்புறம் நெறைய இருக்கு. அந்த டிராகன் ஷிப் மாதிரி ஒண்ணு இருக்கும். இப்டி மேல போயிட்டு கீழ வரும் ஸ்விங் மாதிரி. அதுலலாம் போன ஞாபகம்லாம் ரொம்பவே ஒரு சூப்பரான மெமரின்னு தான் சொல்வேன். ஏன்னா எங்க கசின்ஸ் கூடலாம் போவோம். பட் இப்பலாம் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஊர்ல இருக்கோம். அண்ட் அங்கேயே இருந்தாலுமே பெருசா இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது இல்ல. பட் நான் சிம்பாவே இதெல்லாம் கண்டிப்பா கூட்டிட்டு போய் காமிக்கணுன்றதுக்காகவே கூட்டிட்டு போனேன். இந்த ரங்கராட்டினத்துலயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 4 டைம்ஸ் போயிட்டாரு. ஒருத்தர் கூடயும் ஒரு ஒரு டைம் போயிட்டு வந்துட்டு இருந்தாரு. ஆக்சுவலி இந்த திருவிழால பார்த்தீங்கன்னா, பாட்டு கச்சேரி வைப்பாங்க. ஒரு 8:30 போல ஸ்டார்ட் பண்ணி 11:30, 12:00 வரைக்கும் கூட போகும். அது ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. எனக்கு கரெக்ட்டான டைம் தெரியல. அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா, எங்க பாட்டி வீட்லருந்து ஒரு 4, 5 வீடு தள்ளி தான் அது. ஸோ வீட்டு வெளிய இருந்து பார்த்தாலே தெரியும். யூசுவலா எப்பவுமே அது முடியிற வரைக்கும் பார்ப்போம். அண்ட் விடிய காலையிலுமே பார்த்தீங்கன்னா, இந்த கரகாட்டம் ஆடிட்டு வருவாங்க. தெரு ஃபுல்லா வருவாங்க. ஸோ அதையுமே எழுந்து உட்காந்து பார்த்துட்டுருப்போம். அந்த மெமரீஸ்லாம் எனக்கு இப்ப அப்படியே ஸ்ப்ளாஷ் ஆயிட்டு போகுது. பட் இந்த வருஷம் நாங்க அதெல்லாம் பார்க்கல. இந்த வீடியோ நெக்ஸ்ட் டே எடுத்தது. அப்பா சந்தைக்கு போயிட்டு வந்திருந்தாரு. யூசுவலா சந்தையில வீக்லி ஒன்ஸ் போயிட்டு காய்கறிலாம் வாங்கிப்பாங்க. அங்க தான் சீப்பா கிடைக்கும் அண்ட் ரொம்ப ஆர்கானிக்காவும் இருக்குன்றதுனால அங்க வாங்கிப்பாங்க. அன்னைக்கே வந்துட்டு மாவும் அரைச்சுட்டு வந்திருந்தாங்க. மாவுமே பார்த்தீங்கன்னா, கடையில குடுத்து அரைச்சுப்பாங்க. என்னோட சித்தி பொண்ணு வந்திருந்தா. அவளுக்கு வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஸோ சிம்மா வந்திருக்கிறதுனால ஒரு 1 மந்த் வந்து அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றதுக்காக வந்திருந்தா. அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, சொப்பு சாமான்லாம் எடுத்து வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த சொப்பு சாமான்லாம் பார்த்தீங்கன்னா, பாதி சிம்பாவோடது இருக்கு. மீதி பாதி பார்த்தீங்கன்னா, என்னோடது. நான் சின்ன வயசுலேருந்து சேவ் பண்ணி வச்சிருந்த சொப்பு சாமான்லாம் எடுத்து அவர் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நாஸ்டால்ஜிக்கா இருந்துச்சு. நான் இத்தன வருஷமா பொத்தி பொத்தி வச்சிருந்த சாமான்லாம் இப்ப பாதி காணோம். இந்த ஒரு 2 மந்த்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, அவரு விளையாடி பாதி தொலைச்சு, மீதி கொஞ்சம் மட்டும் பத்திரமா இருக்கட்டும், அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஞாபகத்துக்கு இருக்கட்டும்னு எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன். இப்ப காமிச்சிட்டு இருக்க இந்த ஒரு 4, 5 சில்வர் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் மட்டும் நாங்க இப்போ வாங்கிட்டு வந்தது இந்த திருவிழால. யூசுவலா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வாங்கி ஒரு 10 இயர்ஸ் ஆயிட்டுருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்பலாம் ₹1 இருக்கும். இல்லன்னா மேக்ஸிமம் ₹2 இருக்கும். அந்த அலுமினியம்ல இருக்கிறதுலாம் ₹1 சொல்லுவாங்க 1 பீஸ். அதுக்கப்புறம் இந்த ஸ்டீல்ல இருக்கு அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்கிறதுலாம் வந்து ₹2 சொல்லுவாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு இதுவே வந்துட்டு ₹30ன்னு சொல்றாங்க. ஆ சரி பரவால்ல இருக்கட்டும்ன்றதுக்காக நான் எப்பவுமே வாங்குவேன். எப்போ எங்க போனாலுமே இத பார்த்தேன்னா, கண்டிப்பா நான் வாங்காம வரவே மாட்டேன். பிளாஸ்டிக்ல இருக்கும், வுட்ல இருக்கும், ஸ்டீல்ல இருக்கும், அலுமினியம்ல இருக்கும், இந்த எர்த்தன் பாட்ஸ்ல இருக்கும். எல்லாத்துலயுமே நான் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பேன். இந்த டிஃபன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, என்னோட சின்ன வயசு ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ்க்குள்ள வந்து அந்த சட்னி, சைட் டிஷ்லாம் வைக்கிறதுக்கு இருக்கும்ல, அந்த டிஃபன் பாக்ஸ் அது. அன்னைக்கு நைட் வந்து மம்மி தக்காளி ஊறுகாய் செய்யலான்னு சொன்னாங்க. அதனால தக்காளி ஊறுகாய்க்கு ரெடி பண்ணிட்டு இருந்தோம். நான் போனப்ப பார்த்தீங்கன்னா, தக்காளி ரொம்பவே சீப்பா இருந்துச்சு. லைக் 1 கிலோவே வந்துட்டு ₹10 ஆ 5 கிலோ வந்துட்டு ₹30 அந்த மாரி ரொம்ப சீப்பா இருந்துச்சு. அதனால வந்துட்டு தக்காளி ஊறுகாய் செய்யலான்னு சொன்னாங்க. நான் வந்து யூசுவலா செய்ற மாரி செய்ய மாட்டேன். கொஞ்சம் வேற மாதிரி செய்வேன். யூசுவலா என்ன பண்ணுவாங்கன்னா, தக்காளிலாம் வேக வச்சு செய்வாங்க. எங்க பாட்டி ரொம்ப சூப்பரா செய்வாங்க. எல்லா ஊறுகாவுமே ரொம்ப சூப்பரா செய்வாங்க. என்னோட மோஸ்ட் ஃபேவரைட் பார்த்தீங்கன்னா, தக்காளி ஊறுகாய் தான். பட் நான் வந்து வேற மாரி செய்வேன். அது எப்படி செய்றதுன்னு சொல்றேன் பாருங்க. தக்காளிய வந்து கட் பண்ணிக்கோங்க. அ ரேண்டமா கட் பண்ணிக்கலாம். ஏன்னா, நம்ம அத அரைக்க தான் போறோம். அதுக்கப்புறம் பூண்டு பூண்டு வந்து தோலோடவே போட்டுக்கோங்க. அப்பதான் அந்த ஃப்ளேவர் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு வேண்டாம் பிடிக்கலன்னா வந்து தோல் எடுத்துட்டு கூட நீங்க சேர்த்துக்கலாம். அ பூண்டோட அளவுமே உங்க இஷ்டம் தான். தக்காளி எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ, தக்காளி ஒரு சில தக்காளி வந்து புளிப்பா இருக்கும். ஒரு சிலது வந்துட்டு புளிப்பு கம்மியா இருக்கும். ஸோ, அதுக்கேத்த மாரி நீங்க புளி எடுத்துக்கோங்க. கொட்டை இல்லாத புளி எடுத்துக்கோங்க. ஏன்னா, அதையுமே அரைக்க தான் போறோம். அண்ட் காரத்துக்கு ஏற்ப வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த காஞ்ச மிளகாய் மட்டும் தான் போட போறோம். நம்ம வேற எதுவும் மிளகாத்தூள்லாம் போட போறதில்ல. அதனால எவ்வளோ வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதிலேயே உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கோஸா இருக்கட்டும். ரொம்ப ஸ்மூத்தா இருக்க வேணாம். நெறையவும் கோஸா இருக்க வேண்டாம். அதுக்கேத்த மாரி அரைச்சு எடுத்துக்கோங்க.
ஒரு கடாயில வெந்தயம், கடுகு வந்துட்டு ஸ்லோ ரோஸ்ட் பண்ணி, அத வந்துட்டு அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப அதே கடாயில எண்ணெய் ஊத்திக்கோங்க. நான் வந்து கடலை எண்ணெய் ஊத்தியிருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணும்னாலும் நீங்க ஊத்திக்கலாம். அதுல வந்துட்டு கடுகு, சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலலாம் போட்டு தாளிச்சதுக்கு அப்புறமா, நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்ட போட்டுருங்க. அத தண்ணியெல்லாம் சேர்த்து அரைக்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமயே அரைச்சுக்கோங்க. ஏன்னா தக்காளிலேருந்தே நல்லா ஜூஸ் வரும் உங்களுக்கு. அண்ட் இத செய்யும்போது பார்த்தீங்கன்னா, நல்லா அடி கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அண்ட் அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. ஏன்னா, அது வந்து தெளிச்சுட்டே இருக்கும். அதுக்காக தான். மஞ்சத்தூள் கொஞ்சமா போட்டுட்டு நல்லா மூடி வச்சு குக் பண்ணுங்க. ரொம்ப நேரம் ஆகும் இது. யூசுவலா அடுப்புல தான் செய்வாங்க ஊறுகாலாம். ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும் அண்ட் சீக்கிரமாகவும் ஆகுன்றதுனால. ஏன்னா கேஸ்னா பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆல்மோஸ்ட் 2 ஹார்ஸ் கிட்ட ஆச்சு. "இவ்ளோ நேரமா? கேஸ் வேஸ்ட் ஆவுதே, கேஸ் வேஸ்ட் ஆவுதேன்னு" எங்க மம்மி பொலம்பிட்டே இருந்தாங்க. கடைசியா இறக்கும்போது தான் நம்ம வந்துட்டு அந்த பொடி பண்ணி வச்சிருக்கோம்ல, வெந்தயம், கடுகு அத வந்து போடணும். இல்லன்னா வந்து கசந்து வரும். அதனால வந்துட்டு லாஸ்ட்ல சேர்த்துக்கோங்க. இன்னும் எண்ணெய் வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம். ரொம்ப நாள் வச்சு நீங்க சாப்பிட போறீங்கன்னா, இன்னும் எண்ணெய் ஊத்திக்கலாம் நீங்க. கடைசில அந்த ஊறுகாய் செஞ்ச சட்டியில வந்துட்டு சாப்பாடு போட்டு சாப்பிடுவோம் பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும் அது. யூசுவலா நெய் ஊத்தி சாப்பிடுவாங்க. பட் எனக்கு நெய் பிடிக்காதுன்றதுனால நான் அப்படியே தான் சாப்பிட்டுருந்தேன். அன்னைக்கு ஊறுகாய் செய்யும்போதே பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஸ்வீட் கிரேவிங்ஸா இருந்துட்டே இருந்துச்சு. அதனால அப்பதானே இட்லி மாவு அரைச்சு வச்சிருந்தாங்க. ஸோ, அதிலேயே தேன் மிட்டாய் செய்யலான்ட்டு கொஞ்சமா உப்பு, குங்குமப்பூ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பட் ஊறுகாலாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நல்லா டயர்ட் ஆயிட்டதுனால அத அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில வச்சாச்சு. அடுத்த நாள் மார்னிங் தேன் மிட்டாய் வந்து பால் பணியாரமா மாறிடுச்சு. ஸோ, கொஞ்சமா தேங்காய் பால் எடுத்துக்கிட்டு, அந்த இதுவும் வந்து அப்படியே குட்டி குட்டி ஃப்ரிட்ஜ்லேயே தானே வச்சிருந்தோம். ஸோ, ஃபெர்மெண்ட்லாம் ஆகல. அதனால அப்படியே இருந்ததுனால, எண்ணெயில குட்டி குட்டி ரொம்ப குட்டி குட்டியா போட்டுக்கோங்க. ஏன்னா, அது மாவு கொஞ்சம் வந்து உப்பி வரும். அண்ட் ஆல்சோ குட்டியா இருந்தா தான் டேஸ்ட்டாவும் இருக்கும். அந்த கலர் பாருங்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுவும் மார்னிங் அப்பதான் சன்ரைஸ் ஆயிட்டு இருந்துச்சு. அதில அப்படியே கோல்டன் கலர்ல எனக்கு அந்த கலர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் கலர்லாம் போடாத சாஃப்ரான் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். தேங்காய் பால்ல கூடவே ஏலக்காய் சேர்த்து அரைச்சாச்சு. அதனால ஏலக்காய் தூள் தனியா போடல நான். கொஞ்சமா உப்பு, அப்புறம் தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப அந்த பால்ஸ வந்து இதில போட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப சாகி ஆயிடும். அதனால அப்பவே போட்டு அப்பவே சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் கொஞ்சமா தான் செஞ்சிருந்தேன். ஏன்னா தேன் மிட்டாய் யாரும் வேணான்ட்டாங்க. பட் அது செஞ்ச உடனே எல்லாரும் எனக்கு வேணும், எனக்கு வேணும்னு சொன்னதுனால, சரி நான் வந்து கொஞ்சம் ஸ்பைசியா செய்றேன் அதிலேயேன்னுட்டு நான் வந்து இத வந்து ஆந்திரா சைட்ல பார்த்தீங்கன்னா, புனுகுலுன்னு சொல்லுவாங்க. ஆ யூசுவலா வந்துட்டு 2, 3 நாள் ஃபெர்மெண்ட் ஆன பேட்டர்ல தான் செய்வாங்க. லெஃப்ட் ஓவர் பேட்டர்ல செய்வாங்க. பட் நீங்க இந்த மாவுல கூட செஞ்சு பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நல்லா பொடியா நறுக்குன வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பச்சை மொளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமா வந்துட்டு சீரகம், உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. சொல்ல மறந்துட்டேன். தண்ணி வேணும்னா லைட்டா தெளிச்சு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா, வெங்காயம் அண்ட் உப்பு போடும்போது கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா, ரொம்ப தண்ணியா இருந்தா அத எடுத்து போடுறதுக்கும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால லைட்டா மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கையிலேயே நல்லா அடிச்ச மாரி எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லாருக்கும். இதுல வேணும்னா நீங்க வந்துட்டு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். வேணான்றவங்க விட்டுடலாம். அப்படியே போட்டாலுமே நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த போண்டாவுமே நான் குட்டி குட்டியா தான் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு அப்படைசிங்கா இருக்கும். அண்ட் குட்டி குட்டியா இருந்தா நல்லா கிரிஸ்பியா இருக்கும்ன்றதுனால நான் குட்டி குட்டியா போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ நீங்க போட்டுக்கலாம். இதுவுமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் வந்ததுக்கு அப்புறமா எடுத்துருங்க. இது கூட வந்துட்டு நீங்க எந்த சட்னி வேணாலும் வச்சு சாப்பிடலாம். பட் கார சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். அன்னைக்கு நான் கார சட்னி தான் செஞ்சிருந்தேன். நீங்க வேணா தேங்காய் சட்னி கூட கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதுலயுமே கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கும். அது கொஞ்சம் மைல்டா வேணும்னு நினைக்கிறவங்க அப்படி செய்யலாம். இல்லன்னா என்ன மாதிரி 2மே காரமா நல்லா ஸ்பைசி ஃபுட் சாப்பிடுவீங்க அப்படின்னும்போது, இத வச்சு சாப்பிடலாம். ஸோ அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு பார்த்தீங்கன்னா, தோசை, தேங்காய் சட்னி, இந்த கார சட்னி, போண்டா, அதுக்கப்புறம் பால் பணியாரம். ரொம்ப சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டா இருந்துச்சு. தக்காளி ஊறுகாய் நெக்ஸ்ட் டே வந்து நல்லா ஆறிட்டு இருந்ததுனால டப்பால போட்டு வச்சிடலாம்னு சொல்லிட்டு டப்பால போட்டு வச்சுட்டேன். சூடாவே போட்டு மூடி வச்சிடாதீங்க. சீக்கிரமா கெட்டு போயிடும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாரி ஒரு கிளாஸ் ஜார்லயோ, இல்ல செராமிக் ஜார்லயோ போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோவ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ரெகுலரா வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்றேன். அண்ட் கொஞ்சம் லைஃப் அப்டேட்ஸும் இருக்கு. அத நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஆல்ரெடி நீங்க என்ன Instagramல ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நாங்க ஒரு நியூ கண்ட்ரிக்கு மூவ் ஆயிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல அது என்ன கண்ட்ரின்றத நான் சொல்றேன். ஸோ, சீ யூ. பாய்.